தேசம் இந்த இணைத்தலைமை நாடுகளுக்கு ஒரு திட்டத்தை முன்வைத்தது. அது ப்ராஜெக்ட் பேக்கன் என்று சொல்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், கிழக்கிலே கரையோரத்தை பிடிப்பது, பின்பு மேற்கு கரையோரத்தாக பூனகிரியை பிடிப்பது, பிறகு இந்த சுண்டிக்குளம் வழியாக ஒட்டுமொத்தமாக கிழக்கு கரையோரத்தை கைப்பற்றுவது, அதன் பின்னாலே தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பது. உலகத்திலே ஒரு புதிய பார்வை ஒன்று இருக்கிறது. போராடுகின்ற இனங்களிடையே பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது பேச்சுவார்த்தை தீர்வு காண முடிவதில்லை. அங்கே ஒருவரை தோற்கடித்தால் சில வேளைகளில் ஒரு தீர்வை காண முடியுமா? அந்த வகையிலே ஒரு பரீட்சார்த்த களமாக இந்த மண் இன்று விளங்குகின்றது. எல்லா நாடுகளும் ஒரு பரீட்சார்த்த களத்தை இங்கே நடத்துகிறார்கள். இவர்களை அழித்து விட்டால் அல்லது ஒடுக்கிவிட்டால் ஒரு நிலையான தீர்வை காணலாமா என்று பார்க்க விளைகிறார்கள். என்ன விடயம் என்று சொன்னால், அவர்கள் ஆரை அழிக்க விரும்புகிறார்களோ, அடிமைப்படுத்த விரும்புகிறார்களோ, அல்லது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் ஒரு தொன்மையான இனம், மிக வீரமான இனம், எழுச்சி கொண்ட இனம், ஆருக்குமே அடிபணிய மணக்கும் மரபை, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு வீரமரபை கொண்ட இனம் என்பதை அவர்கள் மறந்து நிற்பதுதான். இருந்தாலும் இன்று உலகம் அதை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, நோர்வே, ஜப்பானோடு செய்யப்பட்டதானது. அதில் ஒன்றை சொன்னார்கள், நாங்கள் இந்த தமிழ் மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது பெருமளவில் அழிவு வரும், பெரும் சத்தம் வரும், புலம்பெயர் நாட்டிலே குழப்பம் வரும், அங்கே மக்கள் சத்தம் போடுவார்கள், அவர்களை ஏதோ ஒரு வகையிலே அடைத்து விடுங்கள், குற்றம் சாட்டிய அந்த போராட்டத்துக்கான தூண்டுதலை ஒடுக்கி விடுங்கள். இந்த திட்டத்திலே அதுவும் இருக்கிறது. இன்றைக்கு ஏறத்தாழ 170 கிலோமீட்டர் எல்லை பகுதியிலே, அது மணலாறாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், வவுனியாவாக இருக்கலாம், முகமாலையாக இருக்கலாம், இந்த எல்லை பகுதியிலே போர் நடக்கிறது. சிங்கள தேசம் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், பரந்த அளவிலே ஒரு போரை தொடுத்தார். போராடுவதற்கு எங்களுக்கு ஆட்பலம் இருக்காது, பலம் இருக்காது. தாங்கள் மற்ற நாடுகளோடு சேர்ந்து கடல் இவற்றி எல்லாம் ஏதோ ஒரு வகையிலையும் முடக்கிவிட்டோம், இவர்கள் விரைவிலே அழிந்து விடுவார்கள். ஒரு கணக்கு போட்டிருக்கிறார், 2009க்குள்ளே எங்களை முடித்து விடுவது, அதற்கு பின்னாலே 2 ஆண்டுகளிலே துப்புரவு செய்வதுதான். ஆனால் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. இந்த போரின் மூலம் ஒரு தேய்மானத்தை ஏற்படுத்தி எங்களை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இந்த தேய்மானத்திலே ஆர் முதலில் உடைவது என்பதுதான் கேள்வி. சிங்கள தேசம் உடைய போகிறதா அல்லது நாங்கள் உடைய போகிறோமா என்பதுதான் கேள்வி. ஒன்றை உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த மண்ணிலே வாழுகின்ற நாங்கள் உடைவதற்கு அல்லது வீழ்வதற்கு, அழிவதற்கு தயாராக இல்லை. போராடுவோம். அண்மையே நடந்த முகமாலை சமரை எடுத்துக் கொள்வோம். அது ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன். அந்த முகமாலை 7.5 கிலோமீட்டர் நிலப்பரப்பிலே ஒரு பெரும் பாரிய படையெடுப்பை செய்தார்கள். அதிலே ஏறத்தாழ 30க்கு மேற்பட்ட உள்நுழைவுகளை ஏற்படுத்தினார்கள். அது காலைக்குள்ளே அந்த கோடு என்று சொல்லப்படுகின்ற அந்த லாயின் காப்பரன் வரிசையை பிடித்து விட வேண்டும். பின் கையை காட்டியவுடன் டேங்கிகளும் அந்த கவச துருப்பு காவிகளும் எல்லாமே வந்து நகர்ந்து 2வது கோட்டை உடைத்து படையை பிடித்து ஆனரவிலே 8 நாளின் பின் கொடியேற்றுவதுதான் அவர்கள் திட்டம். அங்கே அந்த 30க்கு மேற்பட்ட அந்த உள்நுழைவுகளிலே வலப்பக்கம் சிங்களப்படை, இடப்பக்கம் சிங்களப்படை, பின்னாலே சிங்களப்படை, ஒவ்வொரு காவலர்களும் போராளிகள் உறுதியோடு நின்றார்கள். எல்லோரும் புதிதாக இணைக்கப்பட்டவர்கள் தான், புதிதாக சேர்ந்தவர்கள் தான். கைகாட்டி கவசத்தை அழைக்க இருந்த சிங்களப்படை கைகாட்டுபவனே இல்லாமல் கொல்லப்பட்ட நிலையிலே தடுமாறி சீரடைந்து சிதைந்து பின்வாங்கியோர் வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் போராடுவோம், உறுதியோடு போராடுவோம். எங்களோடு கூடவே நீங்கள் நிற்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு போராடுவோம். ஒன்றை புரிந்து கொள்வோம், கைத்தொலைபேசியை தமிழத்துக்கு கொண்டு போனாய் என்று குற்றம் சாட்டுகிறார். இவர்கள்தான் சிதறகுண்டுகளை அந்த நாட்டுக்கு கொடுக்கின்றார்கள். மேற்குலகம் எந்த சட்டங்களை பயன்படுத்துகிறதோ, கீழே உலகத்தை சுரண்டுவதற்காக எந்த சட்டங்களை போட்டதோ அதற்குள் ஓட்டைகளையும் வைத்திருக்கிறது. அந்த ஓட்டைக்குள்ளால் அவர்கள் வழியிலே, அவர்கள் முறையிலே நாங்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும், வீதியில் இறங்கி போராட வேண்டும். அகமிஞ்சினால் என்ன செய்வார்கள்? சிறைகளிலே அடைப்பார்கள், சிறைகளிலே நிறைய வேண்டும். இதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் செய்தார்கள். ஏதோ ஒரு வழியிலே எங்கள் குரலை எழுப்ப வேண்டும்.
நீங்கள் இந்த உலக நாடுகளிடம் ஒன்றை கேளுங்கள், முடிந்தால் துணிவிருந்தால் விடுதலை புலிகள் தமிழ் மக்களின் பேராளர்கள் தானா என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள். தமிழர்கள் தன்னுரிமையை கேட்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டு தமிழ் மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பை நடத்தி பாருங்களேன் என்று கேட்டு பாருங்களேன். முடிந்தால் செய்து பார்க்கட்டுமே. அது முடியாது. ஏனெனில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். தமிழர்களுடைய பேராளர்களாக விடுதலை புலிகள் தான் இருக்கின்றார்கள் என்று உரத்து குரல் கொடுங்கள். தமிழீழத்துக்கான தன்னுரிமைக்கான கோட்பாட்டுக்காக உரத்து குரல் கொடுங்கள். நாங்கள் வீரத்துடன் போராடுவோம், உறுதியுடன் போராடுவோம். பொங்கு தமிழ் என்பது தொன்மொழி தமிழின் எழுச்சி, ஒன்றுபட்ட தமிழினத்தின் எழுச்சி, தமிழீழ போராட்டத்தின் எழுச்சி, ஒரு வகையில் சொன்னால் உலக தமிழினத்தின் எழுச்சி. நீங்கள் எழுந்து நின்று உரத்து குரல் கொடுத்து ஒன்றுபட்டு குரல் கொடுக்கின்ற போது நிச்சயமாக இந்த உலகம் உங்கள் குரலுக்கு செவிசாய்க்கும். உங்கள் குரலுக்கு அந்த உலகம் செவிசாய்க்கின்ற வகையிலே வீரமிகு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம். தமிழீழ தனிநாட்டை ஒன்றிணைந்து விடுதலை பெறச் செய்வோம். நன்றி. புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம்.